இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும். மத்தேயு 4:4 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4:4 புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உபாகமும் 8:3 இதே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதுல இருந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலேயே நாம் பிழைப்போம் என்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு கடந்து செல்வோம். பிலிப்பியர் 3:2 நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நாய்களுக்கு பிலிப்பியர் 3:2 நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நீரங்களை எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகரும் அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று அதிகமாக நம்மாதி என்று சொன்னால், பொதுவாக நாங்கள் வீடுகள் வழியே போகுவதற்கு முன்பாக, அதாவது அவர்களுடைய கதவுகளில் இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை போஸ்டர் இருக்கிறத நாங்கள் பொதுவாக காணக்கூடியதாக இருக்கிறது. பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி. அப்போ முன்கூட்டியே அந்த வீட்டுக்காரர்கள் நாய்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேணும், இந்த வீட்டில் நாய்கள் இருக்கிறது, நாய்களுக்குள்ள பிடிகளுக்குள்ள நீங்கள் மாட்டுப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வீட்டுக்காரர்கள் ஒரு போட்டை போட்டு வைக்கிறது வழக்கம். அதே மாதிரியே ஆவிக்குரிய நிலைமையிலே என்ன மாதிரி என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலர் ஒரு போஸ்டரை போட்டு வைத்திருக்கிறார், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ ஆரை பற்றி இவர் சொல்லுகிறார் என்று சொல்லியிருக்க 3 விஷயத்தை இவர் சொல்லியிருக்கிறார். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு
அதாவது பொய்யான கள்ள உபதேசத்தை போதிக்கிற பொய்யான போதகர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். விருத்த சேதனத்தை நீங்கள் பின்பற்ற வேணும், விருத்த சேதனத்தை நீங்கள் பின்பற்ற வேணும் என்று சொல்லுகிற மனுஷர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். நாய்கள் என்று சொல்லிக்க நம்ம அதனால் தேவனுடைய வழியை விட்டு வேறொரு வழியை பிரசங்கிக்கிற மனுஷர்களை இங்கு நாய்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை. இந்த காலத்தில் இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாக இருங்கள் என்ற சொற்பதம் தொடர்ச்சியாக யூதேயாவினர் வருகிறார்களா, தொடர்ச்சியாக யூதேயாவினர் வருகிறார்களா என்பதை இடவிடாமல் கண்காணித்து அவர்களை தவிர்த்து விடுங்கள் என பவுல் அப்போஸ்தலர் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். அது அறைகூவலையும் விடுகிறார். நம்ம அது என்று சொன்னால் இடவிடாமல் கண்காணியுங்கள். அவர்கள் வருகிறார்கள், நிச்சயமாக வருவார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டியது. ஆனபடியால் அதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரியான நிலைமைக்குள்ள மாட்டுப்பட்டு போகாதபடிக்கு அவர்களை தவிர்த்து விடுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் அறைகூவல் விடுகிறார். அதே அறைகூவலை பரிசுத்த ஆவியானவர் பொய்யான உபதேசங்களுக்கு எதிராக இன்றும் விடுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும், நாம் அதனை புரிந்திருக்க வேண்டும். இது பற்றி ரோமர் 16, 17, 18 பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் மிகவும் கவனமாக நாம் அவதானிக்க வேண்டும். அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், அப்போ சகோதரருக்குத்தான் சொல்லப்படுகிறது, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1:23 சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அப்போ நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள் என பவுல் அப்போஸ்தலர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இப்போ பொய்யான உபதேசங்களில் ஒரு வல்லமை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கவனமாக கேட்டுங்கள். பொய்யான உபதேசங்களை நாம் கேட்கும் பொழுது நாம் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பொய்யான உபதேசங்களில் ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை அசுத்த ஆவிகளினால் கொடுக்கப்படுகிறது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ உண்மையான உபதேசமாக இருந்தால், வேதத்தில் இருக்கிற வார்த்தையை பிரசங்கிக்கிறதா இருந்தால் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதே நேரம் வேதத்துக்கு அப்பாற்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட உபதேசங்களை போதிக்கும் பொழுது அசுத்த ஆவிகளே அதை கொண்டு வருகிறதென்றும் அதற்கு பின்னாலே ஒரு வல்லமை, ஒரு பவர் ஒன்று இருக்கின்றதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆவிகளே சுவிசேஷத்தில் பொய்யை புகுத்தி தந்திரமாக தம்முடைய வஞ்சகத்தை செயற்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது தந்திரமாக பொய்யை புகுத்தி தந்திரமாக தம்முடைய வஞ்சகத்தை செயற்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதனே பவுல் அப்போஸ்தலர் 2 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என பரிசுத்த ஆவியானவர்
பவுல் அப்போஸ்தலர் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கை தரப்பட்டிருக்கிறது. சாத்தான் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலம் 2 கொரிந்தியர் 11, 13, 15 ஊழியக்காரர் மூலம் பொய்யான உபதேசங்களை சமர்ப்பிக்கும் பொழுது அவன் அதனை ஒளியின் தூதனாக சமர்ப்பிக்கிறான். மறுபடியும் சொல்கிறேன், சாத்தான் தன்னுடைய ஊழியக்காரர் மூலம் பொய்யான உபதேசங்களை சமர்ப்பிக்கும் பொழுது ஒளியின் தூதனாகவே அதை சமர்ப்பிக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உபதேசம் பார்ப்பதற்கு கர்த்தருடையது போல் தோற்றம் அளிக்கும். ஒளியின் தூதன் கர்த்தருடையது போல் தோற்றம் அளித்தாலும் அந்த உபதேசங்களுக்குள்ள என்ன செய்கிறான் என்று சொன்னால், பிசாசானவன் சில உண்மைகளை தூவி விடுகிறான். என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த உண்மைகள் கேட்பவனை பிடிக்கிற தூண்டில்களாக இருக்கின்றது. இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். 2 கொரிந்தியர் 11:4 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி தன்னுடைய இசைக்குள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மியூசிக் மனுஷனுக்கு அதிகமாக விருப்பமானது உண்டு, இசை. அப்போ இந்த மாதிரியான இசைக்குள்ள இடக்கிட இயேசுவையும் சுவிசேஷத்தையும் பரப்பி விடுகிறான். இடக்கிட தன்னுடைய மியூசிக்குள்ள, தன்னுடைய இசைக்குள்ள இடக்கிட இயேசுவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் பரவி விடுகிறான். தற்போது சினிமாவின் இசைக்குள்ள, அதாவது கிட்டத்தட்ட என்ன மாதிரி என்றால் அநேகமான பாடல்கள், அதாவது கிறிஸ்தவ பாடல்கள் சினிமா பாடல்கள் போல் இருக்கிறது. அந்த இசைக்குள்ளே அவர் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் இடைக்கிட இயேசுவையும் சுவிசேஷத்தையும் அவன் தூவி விடுகிறபடியினால மனுஷர்களுக்கு என்ன மாதிரி என்றால் இது பிசாசினுடைய பாட்டு என்று சொல்லி அறிய இயலாமல் இருக்கிறார்கள். அப்போ இயேசுவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் தாறுமாறாக்கி சாத்தான் தன்னுடைய இசைக்குள் புகுத்தி கேட்பவர்களை தன் பக்கம் இழுத்து கொள்கிறான். 1-2 மனுஷர்கள் அல்ல, லட்சக்கணக்கான மனுஷர்கள் இந்த பொறிக்குள்ள மாட்டுப்பட்டு போய் இருக்கிறார்கள். அது வேறொரு ஆவி என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் அறியாமல் இருக்கிறார்கள், அநேகமான போதகர்களும் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ கேட்பவர்கள் தாங்கள் இயேசுவை கேட்கிறதாக அனுமானிக்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதில் என்ன பிழை இருக்குது? அதுக்குள்ளே இயேசுவை பற்றி தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில சத்தியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன பிழை இருக்குன்னு அநேகமான கிறிஸ்தவர்கள் கேட்கிறது வழக்கம். ஈவன் போதகர்களும் கேட்கிறது வழக்கம். ஆனால் உண்மை என்ன மாதிரி என்று சொன்னால் அந்த இசை, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த இசை சாத்தானுடைய இசை. அந்த சாத்தானுடைய இசைக்குள்ள இயேசு கிறிஸ்துவை தூவி விட்டு கிடக்கும். மற்றது வேதத்தில் இருக்கிற சில வசனங்களை தூவி விட்டு கிடக்குது. ஏன் அப்படி என்று சொன்னால் அதுகள் தான் தூண்டில்கள். அதுகள் தான் ஜனங்களை பிடிக்கிற தூண்டில்களாக சாத்தான் பாவிக்கிறான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக சாத்தானுடைய வஞ்சகத்துக்குள்ளே ஏராளமான கிறிஸ்தவர்கள் அகப்பட்டு கொள்கிறார்கள். எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் இந்த பொறைக்குள்ளே அகப்பட்டு கொள்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்தே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ என்னத்துக்கு அவர் சொல்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அந்த கிறிஸ்தவனிலே அசைவாடுவாராக இருந்தால் அவர் நிச்சயமாக காண்பிப்பார். நீ கேட்கிறது பரிசுத்த ஆவிக்கு, அதுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரு தொடர்பு இல்லை. இதுக்குள்ளே அசுத்த ஆவி இருக்குன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர்
காட்டி கொடுப்பார். ஆனால் அநேகமான சபைகளில் சிலுவையின் செய்தி இல்லாததனால சட்டபூர்வமாக பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களில் செயற்படுவதில்லை. இதன் நிமித்தம் அவர்களுக்கு தெரியாது, தாங்கள் கேட்கிறது என்ன என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அப்போ அவர்களுக்கும் சேர்த்தே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆகையால் பொய்யான உபதேசங்கள் என்பது வெறுமனே மனுஷருடைய தத்துவங்களோ அல்லது மனுஷருடைய கற்பனைகளோ அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அசுத்த ஆவிகள் மனுஷனுடைய உபதேசத்திற்கு வல்லமையை கொடுத்து அதன் பின்னால் மறைந்திருக்கின்றன. அசுத்த ஆவிகள் அதன் பின்னால் மறைந்திருக்கின்றன என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். பொய்யான உபதேசங்களுக்கு பின்னால அசுத்த ஆவிகள் மறைந்திருக்கிறது என்பதையும், உண்மையான உபதேசங்களுக்கு பின்னால பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதையும் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த உபதேசங்களில் தூவப்பட்ட சில உண்மைகள், சில உண்மைகள் கேட்போரை தன் பக்கம் இழுத்து கொள்ளும் தூண்டில்களாய் இருக்கிறது. இந்த தூண்டில்களை இடவிடாமல் சாத்தான் எறிந்த வண்ணமாகவே இருக்கிறான். ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயத்தில் என்ன மாதிரி அவனுடைய இருதயம் இருக்கு என்பதை சோதித்து அறிந்து இந்த மாதிரியான தூண்டில்களை சர்வசாதாரணமாக சாத்தான் எறிகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவதானமில்லாத விசுவாசி அந்த தூண்டினால் இழுபட்டு பொய்யான உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறான். அதென்ன பொய்யான உபதேசம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்ந்த எந்த உபதேசமும் பொய்யான உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி நீதி 7:22-23 சொல்லப்பட்டிருக்கிறத கவனமாக நாங்கள் கேட்டுக்கொள்ள வேணும். உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணன வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அம்பு அவன் ஈரலை பிளந்தது என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பாவிட்டால் அது பாதாளத்துக்கு போகும்படி அது மரண அறைக்குள் கொண்டு போய் விடும் என்று சொல்லி நீதி 7:27 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். யூதேயாவினரும் தரகுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் போல் இருந்து இயேசுவை இடைக்கிட பிரகடனப்படுத்தி அவரை தூண்டிலாக பாவித்தார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த புறஜாதியரான கலாத்தியர்கள் விருத்த சேதனத்தையும் ஓய்வு நாளையும் கைக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு அல்லது கிறிஸ்து இல்லாமல் மோசேயின் நியாய பிரமாணங்களை விசுவாசித்து அதன் மூலமாக நீதிமான்களாக வர முயற்சி செய்தனர். அப்போ கலாத்திய கிறிஸ்தவர்கள் சரியான முறையில் போதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த மனுஷர்கள் யூதேயாவினர் வந்து நீங்கள் நியாய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வேணும், நீங்கள் விருத்த சேதனத்தை ஏற்றுக்கொள்ள வேணும், நீங்கள் ஓய்வு நாளை ஏற்றுக்கொள்ள வேணும், மோசேயினுடைய நியாய பிரமாணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுடைய விசுவாசம் சரி என்றவர்கள் சொன்னதன் நிமித்தம் கலாத்திய கிறிஸ்தவர்கள் இந்த பொறைக்குள் மாட்டுப்பட்டு போனார்கள். ஏன்? இடைக்கிட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தூவினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் பிரசங்கிக்கிற
சுவிசேஷத்தை அன்றி. அப்போ என்ன பிரசங்கிக்கப்படுகிறது பவுலப்போஸ்தலரால்? 1 கொரிந்தியர் 1:23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ அந்த பிரசங்கத்தை தவிர, அந்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற யாவரையும் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற யாவரையும் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு 2 கொரிந்தியர் 11:4 எச்சரிக்கையாக இருக்க கடவுள் என அறைகூவல் விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பிரசங்கிக்கிற உபதேசத்தை கேளுங்கள், இதை தவிர வேறு எந்த சுவிசேஷம் வந்தாலும் அதை நீங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்லி தெளிவாக எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவரும் என்ன மாதிரி என்று சொன்னால், மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று சொல்லி 24:14 சொல்லியிருக்கிறார். அப்போ ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் தான் பவுலப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 2:23 சொல்லப்பட்டிருக்கிற சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே பிரசங்கம், அவற்றுடைய பிரசங்கத்தை தான் பவுலப்போஸ்தலர் பின்பற்றினார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கனபேருக்கு இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் என்றதை அநேக கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ பவுலப்போஸ்தலனால் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷமே ரட்சிப்பின் வழியும் பரிசுத்தத்தின் வழியும் என கலாத்திய கிறிஸ்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தினாலேயே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படலாம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தினாலேயே ஒரு மனுஷன் பரிசுத்தப்படலாம் என்று பவுலப்போஸ்தலர் தெளிவாக கலாத்திய கிறிஸ்தவர்களுக்கு சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, ஒரு பெரியோர் எச்சரிக்கையை கலாத்தியர் 1:8 கலாத்தியர் 1:8 பவுலப்போஸ்தலர் கொடுத்திருந்தார். அது என்னென்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல். அப்போ என்ன நாங்கள் பிரசங்கித்தது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதுவனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவுள் என பவுலப்போஸ்தலர் கூறியிருப்பது அவருடைய எச்சரிக்கையின் உச்சகட்டமாக இருக்கிறது. வேத வார்த்தையை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாவிட்டால் கிறிஸ்தவர்கள் பொய்யான உபதேசங்களை தவிர்க்க முடியாது, அதனை அடையாளம் கொண்டு கொள்ளவும் முடியாது. இப்படி இருக்க நாய்கள் என பவுலப்போஸ்தலர் கூறியிருப்பது என்னவென்றால், காட்டு மிருகங்களைப் போல் அலைந்து திரிந்து பாதைகளில் நடப்போர தாக்கும் மிருகங்களையே குறிப்பிட்டிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. அப்போ இந்த சொற்பிரயோகம் அவமானப்படுத்துவதற்காகவே எப்பொழுதும் பாவிக்கப்படுகிறது. வேதத்தில் இந்த சொல்லு அவமதிக்கிறதற்காகவே பாவிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 23:8, 1 சாமுவேல் 17:43, 1 சாமுவேல் 24:14, நீதி 26:11, ஏசையா 56:10-11 இந்த நோக்கம், அவமதிக்கிற நோக்கத்துக்காகவே இந்த நாய் என்ற சொல்ல பாவிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமானவர்களை நம்முடைய ஆண்டவர் நாய்கள் என குறிப்பிட்டிருந்தார் மத்தேயு 7:6. யூதர்கள் புறஜாதியினரை நாய்கள் என்று அழைத்தனர். பவுல் அப்போஸ்தலர் புறஜாதிகளுக்கு எதிராக பாவித்த அதே சொல்ல
யூதர்களுக்கு எதிராக பாவித்து அவர்களை கண்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சந்தேகத்துக்கிடமின்றி யூதேயாவினரும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் பவுல் அப்போஸ்தலரை இந்த பேருக்காக மட்டுமல்ல, அவருடைய கிருபையின் செய்தி, அவருடைய சிலுவையின் செய்திக்காகவும் மனதார வருத்தனர். அவரையும் அவருடைய புகழையும் அவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்களையும் தாறுமாறாக அவலட்சணப்படுத்தினர். அதனை ஒரு முறையல்ல, அவர்கள் தொடர்ச்சியாக செய்தார்கள். என்றும் அது நடைபெறவில்லையா என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கேட்டு பார்க்கிறது நல்லது. நான் நினைக்கிறேன் அநேகமான போதகர்கள் பொய்யான உபதேசத்துக்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் இதுவே. எல்லாரும் எதிர்பார்ப்பதற்கு ஆதரவாக தாமும் எதிர்ப்பார்களே தவிர தனிப்பட்ட முறையில் வேதத்துக்கு எதிரான எதிர்ப்பை அவர்கள் தெரிவிக்கிறதில்லை. மேலும் யூதர்கள் நாயை வெறுக்கின்றனர். அதனை அவர்கள் செல்ல பிராணியாக யூதர்கள் வளர்ப்பது இல்லை. பவுல் அப்போஸ்தலர் நாய் என்ற சொற்பதத்தை அவர்களுக்கு எதிராக உபயோகித்து யூத போதகர்களை பலத்த அவமானத்துக்கு உட்படுத்தினதை பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் அந்த சொல்ல பாய்ப்பதற்கு பவுல் அப்போஸ்தலரை அனுமதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் அதே மாதிரியான மோசமான நிலைமையில கிறிஸ்தவ உலகம் இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் நாயை அசுத்தமான மிருகமாக கணித்ததன் காரணம் என்ன? அது சுத்தமானதை மட்டுமல்ல, அசுத்தமானதை முன்பதனாலேயே என்பது வெளிப்படையாக இருக்கிறது. அப்படியாயின் பவுல் அப்போஸ்தலர் இந்த சொற்பதத்தை உபயோகித்ததன் மூலம் யூதேயாவினரை நோக்கி அவர்களுக்கு ஆவிக்குரிய சுத்தம் எது, ஆவிக்குரிய அசுத்தம் எது என்பதை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறார்கள் என்றே அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்ந்த எதுவும் அசுத்தமே. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து எதுவும் அசுத்தமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே பொய்யான உபதேசம். அதனை ரட்சிப்புக்கு உபயோகிப்பது மோசமான செயல். அதனை பரிசுத்தத்துக்கு உபயோகிப்பது இன்னும் மோசமான செயலாக இருக்கிறது. அப்படியே அதனை உபயோகிக்கும் போதகர்களும் மோசமானவர்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது ஒரு மனுஷனை, அந்த மாதிரியான உபதேசம் மனுஷனை பாதாளத்துக்குள் அனுப்புகிறது. இது சபைக்கு வெளியால் இருந்து வரவில்லை, சபைக்குள்ளிருந்தே வருகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் அதிகாரம் 4 சபைக்குள்ளிருந்து தான் இந்த பொய்யான உபதேசம் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காயின் இந்த பொய்யான உபதேசத்தை கொண்டு வந்தான். ஆகவே நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. நான் அடுத்த செய்தியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதற்கு எதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries Facebook பேஜ் மூலமும்